தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. குஜராத்தின் புஜ் மாவட்டத்தில் பிரதமர் மோடி 53,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூரின் போது நமது பதிலடி மிகவும் பலமாக இருந்தது. அதில் பாகிஸ்தானின் விமானப்படை தளங்கள் இன்னமும் ஐசியூவில் தான் இருக்கிறது. நமது இராணுவத்தின் வீரம் மற்றும் துணிச்சலால் தான் பாகிஸ்தான் வெள்ளை கொடியை காட்ட வைத்தது. எங்களது இலக்கு உங்களது பயங்கரவாதிகளின் மறைவிடங்கள் தான். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அமைதியாக இருக்க வேண்டியது மட்டும்தான் என்று ஏற்கனவே சொன்னோம். ஆனால் நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள். அதற்கான பின் விளைவுகளை நீங்கள் சந்தித்துதான் ஆக வேண்டும். பூஜ்ய சகிப்புத்தன்மை என்பதுதான் பயங்கரவாதத்திற்கு எதிரான நமது கொள்கை. ஆபரேஷன் சிந்தூர் அந்த கொள்கையை தெள்ள தெளிவாக காட்டியிருக்கிறது. நம்மை ரத்தம் சிந்த வைக்கும் எவரும் அதே போன்ற எதிர்வினையை சந்திப்பார்கள். ஒருபோதும் அவர்கள் தப்பிக்க முடியாது. பயங்கரவாதத்தை ஒழிக்கவும் மனிதகுலத்தை காக்கவும் தான் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை. பயங்கரவாதத்திற்கு எதிராக பாகிஸ்தான் ஏதேனும் நடவடிக்கை எடுக்குமா என 15 நாட்கள் காத்திருந்தோம். ஆனால் எதுவும் செய்யவில்லை. அதனால்தான் நமது ஆயுதப்படைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தேன். மக்களை சுற்றுலா ஒருங்கிணைக்கிறது என்று இந்தியா நம்புகிறது. ஆனால் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் பயங்கரவாதம் தான் சுற்றுலா என்று நினைக்கிறது. உலகத்துக்கே இது ஒரு பெரிய அச்சுறுத்தல். பாகிஸ்தான் மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், தங்கள் நாட்டை பயங்கரவாதத்திலிருந்து விடுவிக்க முன்வர வேண்டும். நீங்கள் அமைதியான வாழ்க்கையை விரும்பினால் உங்கள் ரொட்டியை சாப்பிட்டு நிம்மதியாக இருங்கள். இல்லையென்றால் எங்களின் தோட்டா இன்னும் எங்களிடம் இருக்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பிரதமர் மோடி கூறினார். भारत टूरिज्म पर विश्वास करता है. टूरिज्म लोगों को जोड़ता है. लेकिन पाकिस्तान जैसा देश भी है जो टेररिज्म को ही टूरिज्म मानता है और ये दुनिया के लिए बहुत बड़ा खतरा है. पाकिस्तान को आतंक की बीमारी से मुक्त करने के लिए पाकिस्तान के अवाम को आगे आना होगा. पाकिस्तान के नौजवानों को आगे आना होगा. सुख चैन की जिंदगी जियो, रोटी खाओ, वरना मेरी गोली तो है ही.